ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 8 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் தேதி நடந்த ஹிருத்யாவோட பர்த்டேனுடைய செலிப்ரேஷன் வீடியோ தான் இது. அதை நான் 8 நாள் கழித்து இன்றைக்கி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் ஷியாமோட பர்த்டே. ஸோ பாப்பாது 8ஆம் தேதினா ஷியாம்து வந்து 16ஆம் தேதி, 8 நாள் கழிச்சு. ஸோ அவங்க அப்பாவுடைய பர்த்டேக்கு, ஷியாமோட பர்த்டேக்கு ஹிருத்யாவுடைய வீடியோவை தான் இப்போ நான் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன். அவன் கேட்டான், மம்மி எடிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, இல்லைடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்ட்டு தான். வழக்கம் போல் நைட்டே கேக் வந்து வெட்டிட்டோம். 12 மணிக்கு நாங்கள் மட்டும் நம்ம வீட்டிலே தான் பண்ணோம். ஸோ ஃபுல் டெக்கரேஷன் தாத்தா, அப்பா, அப்புறம் அம்மா எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அத்தை வந்து குழந்தைய பார்த்துட்டு இருந்தாங்க. பாட்டி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா சமைச்சிட்டு இருந்தேன். சூப்பரான ஒரு வெஜ்ஜு பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல பாஸ்மதி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வந்துட்டு இருந்தது. வெஜ் பிரியாணியில் வெறும் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி மட்டும்தான் போட்டிருந்தேன். வேறு எதுவுமே போடலை. சிம்பிளாக, ஏன்னா பாப்பா சாப்பிட்ணுன்றதுக்காக காரமே இல்லாமல் கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் தூக்கலாக போட்டு அப்படியே பலன்னு வர மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோவுக்கு நான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ நம்ம வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள தான் கூப்பிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி சென்னா, பச்சை பட்டாணி சென்னா போட்ட சூப்பரான ஒரு குருமா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருமா வந்து ஆக்சுவலாக புலாவுக்கு, அதாவது பிரிஞ்சிக்கு பண்ணலை, வேறு ஒரு ஐட்டத்துக்காக தான் இதை நான் பண்ணேன். ஸோ இதை வந்து தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். நைட் அப்படிங்கிறதுனால ரைஸ் கொஞ்சமாக எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 சப்பாத்தி போட்டு வச்சுருந்தேன். ஆளுக்கு ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி எடுத்தால் கூட பரவாயில்ல. நம்ம அக்கம் பக்கம் குட்டீஸ் தான், கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பேரை வந்து கூப்பிட்ருந்தோம். அது கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான். சாப்பிடுவாங்களான்னு தெரியல, இருந்தாலும் ஜஸ்ட்டு ஒவ்வொன்று வச்சு கொடுக்கலான்ட்டு. ஆனியன் ரைத்தா, சூப்பரான ஒரு ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தேன். தயிர் அன்றைக்கின்னு பார்த்து துவச்சிருந்தேன். ஸோ அந்த துவச்ச தயிரில் தான் நல்ல பெரிய பெல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா நறுக்கி, அது கூட கொஞ்சம் கேரட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். எவர் கிரீன் பால் பாயசம், ஜவ்வரிசி அண்ட் சேமியா போட்டு நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு பால் ஊற்றி மில்க் மைட் போட்டு சும்மா பாயசம் வச்சுருந்தேன். அல்டிமேட்டான பாயசம். இந்த பிரிஞ்சிக்கும் அது பிரியாணிக்கும் இந்த பாயசத்தை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். எல்லாருக்கும் கப்பில் கொடுத்துடலான்ட்டு. ஸோ கபிலாமாவும் பன்னீரப்பாவும் வந்துட்டாங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொல்கிறதுக்கு. எல்லாருக்கும் வந்து கண்ணு வச்சிடாதீங்க, யாராவது ஒருத்தர் லைஃப்பில் வந்து கூட வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எந்த உறவாக வேணாலும் இருக்கட்டும், ஒன்று அக்கா தங்கையாக இருப்பாங்க, இல்லைன்னா வந்து கோ சிஸ்டர்ஸாக இருப்பாங்க, இல்லை நட்பாக இருப்பாங்க, யாரோ ஒருத்தர். ஆனால் யாரோ ஒரு சில இடங்களில் தான் சம்மந்திங்க வந்து லைக் நல்லா ஒன்றா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஐம் லக்கி அந்த விஷயத்தில். எங்கள் வந்து கபிலா அம்மா, எங்கள் ஜானுவோட அம்மா வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சிஸ்டர் மாதிரி எனக்கு எல்லா விஷயத்துலையுமே. ஈகோவே இல்லாமல் தான் என்கிட்ட இருக்காங்க. எனக்கும் அப்படி தான் ஓப்பனாக தான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறது. அந்த லெவலுக்கு வந்து 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அழகாக வந்துட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை கட்டிட்டு குட்டி பாப்பாவுக்கு கிஃப்டெல்லாம் எடுத்து வந்தாங்க. நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம அக்கா மாமாவுக்கு தான் கல்யாணம். அக்கா யாருன்னா நம்ம ஜானுவோட தம்பி, வித்யாவோட தாய் மாமா ஒரு மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார் தலை. பாருங்கள், கேக்கை கொண்டு வந்து எடுத்துன்னு வந்துட்டார். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர் கலர் தான் அன்றைக்கி பர்த்டேக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் வச்சுருந்தோம். வீட்டு ஃபுல்லாக லைட் செட்டிங்கும் லாவெண்டர். நம்ம தான் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோமே, ஸோ லாவெண்டர் தான் லைட்டிங் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா, கேக் அந்த மாதிரி இதே ட்ரெஸ்ஸும் லாவெண்டர் கலர் தான். ஆக்சுவலாக அது தனியாக ட்ரெஸ்ஸோடு எடுக்கணும்னு பார்த்தேன், போட்டுட்டு எங்கே ஃபோட்டோ எடுக்கவே விடலை குட்டி பொண்ணு. உண்டிலன்னு ஆக்கிடுச்சு வீட்டையே. ஒரு பலூன் ஊத விடலை. கேக்கு வந்து நல்ல கோன் மாதிரி இருந்தது கேக். பார்த்தீங்களா, பபிகர் கேக்கு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 கிலோ வந்து FB கேக்ஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த கேக்கை பார்த்த உடனே, இத்தனைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் கேக்கு, இத்தனைக்கும் வெஜ்ஜு தான் சொல்கிறாங்க. அது என்னமோ கேக்கே நான் சாப்பிட்டது இல்லை. அதனால் அந்த கேக்கை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஐயோ, ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த ட்ரெஸ்ஸு வித்யாவை கண்ட்ரோல் பண்ண முடியல.
கேக்கை பிரித்து வச்ச உடனே தையத்தக்கன்னு குதிக்கிறா. ஹாப்பி டு யூ, ஹாப்பி டு யூ, ஹாப்பி டு யூ. கேக்கை வெட்டுறதுக்கு அவளை தூக்கி வச்சுட்டு இருந்தேன் நான், எப்படியாவது சமாதானப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், சூப்பரான ஒரு கேக்கு. எங்கள் தனுஷை வந்து குழந்தை ரொம்ப பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தான். குட்டீஸ்லாம் வச்சு வெட்ட வைக்கணும்னு ஆசை தான். ஆனால் எங்கே ஒரு பரபரப்பு நடக்குது அந்த நேரத்தில். ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு கிஃப்ட்டு ஒன்று, அழகான ஒரு ஜுவல்லை வந்து கிஃப்ட்டு போட்டு விட சொன்னோம். ஸோ குட்டி பாப்பாவுக்கு பர்த்டேக்கு சூப்பரான ஒரு மினி குட்டியாக இந்தியா பாப்பாவுக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்று போட்டு விட்டோம். சூப்பராக இருந்தது அந்த காஸ்டியூமுக்கு. எப்படா கேக்கை வெட்டுவோன்னு வெயிட்டிங்கு. ஆக்சுவலாக என்னென்ன அந்த வெடிப்பாங்க தெரியுமா, கலர் கலராக கொட்டுமே, அதே எங்கள் ஆகாஷ் ட்ரை பண்ணுறாரு, முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எப்படியாவது வெட்டிடலன்னு. குட்டி எப்படி இருக்கா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்கான்னா, சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்னா, கேக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா குட்டி பாப்பாவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சோஷியல் டீம் பாது சேனலை லைக் பண்ணுங்கள். நான் இதை வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அவள் பாடுறது அப்படியே வைக்கணும்னு பார்த்தேன். எங்கே அது நமக்கு அந்த டெக்னிக் தெரியல, அதனால் நானே பேசிட்டேன். முடிஞ்சால் அந்த ஒரு கிளிப்பிங்கை மட்டும் நான் வீடியோ ஷேப்லேயே ஷார்ட்ஸ் போடுறேன். குழந்தைய கமெண்ட் பண்ணுங்கள். பர்த்டேனா மேலே கோன் இல்லாமல் இருக்குமா, எல்லாருக்கும் கோன் வந்து கொடுத்தாச்சு. எல்லா குட்டீஸும் அந்த மண்டை மேலே அந்த கோனை போட்டுக்கிட்டாங்க. எனக்கு கூட ஒன்று போட்டுக்கணும்னு ஆசை. எங்கே நான் வீடியோ எடுக்கிறதுலே கரெக்டாக இருந்தேன். இந்த தடவை பர்த்டே வந்து பண்ணிடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, செகண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன், இன்னும் ஃபஸ்ட்டு பர்த்டேனுடைய ஆல்பத்தை பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீடுகளையும் அப்படி தான் இல்லை, அந்த ஆல்பம் மட்டும் டக்குன்னு நம்மளால் வாங்க முடியல. மேரேஜ் ஆல்பம் ஆகட்டும் எல்லாமே. உங்கள் வீட்லேயும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்களும் உடனே ஆல்பம் வாங்கிடுவீங்களா, இன்னும் ஆல்பம் வாங்காமல் இருக்கீங்களா உங்கள் ஃபங்க்ஷனுக்கு? அதாவது ஆர்டர் பண்ணும்போது ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து ஃபோட்டோகிராஃபரை புக் பண்ணுற இருக்கிற ஆர்வம் ஃபங்க்ஷன் முடித்த உடனே அது திரும்ப வாங்கிறதுல நம்மக்கிட்ட கிடையாது. என்ன மாதிரி தான் நினைக்கிறேன். 80% ஆமான்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே. கேக்கு வெட்ட ஆரம்பித்தாச்சு. அந்த லைட்டை நான் தான் ஏற்றினேன். அப்படியே ஃப்ளார் தாமரை மாதிரி சுத்தம் இல்லைங்களா, அது அப்படியே அழகாக சுற்றிச்சு. ஊது பாப்பான்னா ஜொல்லு ஃபூன்னு ஊதுறா பாருங்க. ஏய் சூப்பர். அம்மா பொண்ணு அப்பா 3 பேரும் மாறி மாறி ஊதுறாங்க. அது எங்கே சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, தெரியுதுங்களா? இப்போ எல்லார் வீட்டு கேக்லேயும் இது தான் வைக்கிறாங்க. அப்புறம் காப்பிக்கோ, எல்லாருக்கும் பிடிச்ச காப்பிக்கோ தான் சாக்லேட் தட்டு ஃபுல்லாக வாங்கி வச்சுருந்தேன். ஊது கமான் ஹிதியா, முடியும் ஊதியாச்சு. சூப்பர். இப்போ வெடிக்குது பாருங்க. ஒரு 2 இருந்தது, 1 வெடிக்கவே இல்லை, 3 தான் வெடிச்சு. அதில் கேக்கெல்லாம் இந்த பேப்பர் கொட்டிட போகுதுன்னு இனிமேல் அதை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கேக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஹிருதயவீனா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் பாடிட்டேன். என்ன ஒரு ஜாலி, என்ன ஒரு சந்தோஷம். அந்த கேக்கை வந்து உண்டு இல்லைனாக்கியாச்சு. ஆனால் ஃபுல்லுமே க்ரீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லும் க்ரீம். டேடி சாம் அவங்க வந்து ஷாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. யார் என்ன வாங்கி கொடுத்தாலும், யார் வாங்கி கொடுத்தா டேடி மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மாமாவோட கிஃப்ட்டு இதை தான் தனியாகவே காமிக்கணும். குட்டீஸ்க்கு இந்த மாதிரி வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுங்க. இது மாதிரி இந்த எல்லாமே வந்து ப்ராட்வேல போய் குழந்தைக்குன்னு பார்த்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட மாதிரி கிஃப்ட்டு. அது உள்ளே போட்டு அந்த அனிமல்ஸோட சவுண்ட் வாய்ஸ் வருதுங்க. லைன் அதை சிங்கத்தினுடைய அந்த ஷீட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரோரிங் ஆன்னு சிங்கம் கர்ஜிக்குது. இதையா ரொம்ப என்ஜாய் பண்ணால். இது ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாப்புல. அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், பிரிக்க சொல்கிறேன். இதெல்லாம் லெட்டர்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த இது தான் வச்சு ஒன்று கொடுத்துருந்தாங்க, பிக்சர்ஸ் வச்சு. அதில் வந்து ஒவ்வொன்றும் ஷீட்டாக தனித்தனியாக இருந்தது. பிளாஸ்டிக் இதில் இருந்தது, பேப்பர் மாதிரி இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் சவுண்டு வந்தது. அதுவும் அந்த மாதிரி இதில் நம்ம வந்து எழுதவும் பண்ணலாம். ஸோ அப்படி பேப்பரில் இருக்கிறது புக்ஸாக கொடுத்தா கிழிச்சிடுறா இல்லையா, அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாப்புல.
இருங்க, இப்போ ஜான்சி எதையோ பிரிக்கிறா. ஜான்சியும் லாவெண்டர் கலர் தான், ஷியாமும் வந்து லாவெண்டர் கலர் தான், பாப்பாவும் லாவெண்டர் கலர். நானும் வந்து என்ன கலர் சாரீ கட்டியிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். நானும் வந்துன்னு சொல்லிட்டேன், ஆனால் கொஞ்சம் யோசிச்சிங்க, அது ரிலேட்டட் தான். ஆனால் என்ன கலர்னு கொஞ்சம் பாருங்கள். நான் கடைசியாக தான் வருவேன், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், குழந்தைய வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம்டா பிரிக்கிறீங்க. இது அடுத்தது ஒன்று, இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை வச்சு விளையாடுற மாதிரி இந்த அபாக்கஸ் இருக்கும் இல்லைங்களா, அது கலரோட இது பண்ணி அந்த இதில் செட் பண்ணி இப்படி பண்ணுறது செட்டிங் மாதிரி தான் இருந்தது. இதையும் வந்து குழந்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணா. கிஃப்ட் எல்லாமே குழந்தைக்காகவே போயிட்டு ஒவ்வொன்றா ஆகாஷ் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தாப்புல. நிஜமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆகாஷ் மாதிரி பொறுப்பான ஒரு குழந்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன வயசில் அவன் வந்து ரொம்ப அவங்க பொறுப்பு, பார்த்து பண்ணுவாங்க, அஞ்சவே மாட்டாங்க. கடையில் ஒரு 4 கடை ஏறி இறங்கினாலும் நல்ல பொருள், இந்த பொருள் இல்லை எந்த பொருளாக இருந்தாலும் ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு செய்யறதுல ரொம்ப தங்கமான பையன். அடுத்தது வந்து சாப்பாடு விஷயத்தில் என்னோடய சமையல் ரொம்ப பிடிக்கும் ஆகாஷ்க்கு. வெஜ்ஜு ஆகாஷ்க்கு, பன்னீரப்பாக்கு, கபிலாமாக்கு எல்லாமே. கபிலாமாக்கு நான் வைக்கிற காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக வச்சு கொடுக்கல அவங்களுக்கு, இந்த வீக்கில் தான் ஒரு நாள் வச்சு கொடுத்து விடணும். சூப்பராக இருக்கு இல்லைங்களா? ஸோ மறக்காமல் வீடியோவை எல்லாம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதுதான் உங்ககிட்ட நான் பேசிட்டுருக்கேன், காமிச்சிட்ருக்கேன். இந்தியாவுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த மொபைலு, டிவி அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ப்ளேயிங் திங்ஸை வந்து வீட்டிலே வாங்கி வச்சுருந்தோன்னா அது வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்கேஜி போகிறதுக்குள்ளேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு மேடம்க்கு. இதுதான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கு தான் சொன்னேன். சூப்பரான ஒரு புக்கு தான் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அந்த புக்கு. அப்புறம் பால்ஸு, நிறைய டாய்ஸு, பால்ஸு, இந்த ஐட்டம்லாம் வந்து கிஃப்டாக இருந்தது. குழந்தை எப்படி இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்தியாவை ப்ளஸ் பண்ணுங்க பாருங்கள். அக்கா மாமா வந்து ப்ளஸ் பண்ணிட்டாரு. நல்ல திருஷ்டிங்க குழந்தைக்கு. அது இந்த ஃபங்க்ஷன் முடித்து எல்லோரும் கிளியர் ஆகும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு. அப்போ வந்து கட்டிலேருந்து டம்மால்னு விழுந்தது திருஷ்டி. நல்ல வேளை கீழே பில்லோலாம் இருந்ததுனால குழந்தை வந்து எதுவும் அடிப்படலை. அதுக்கப்புறம் தான் நான் குழந்தைக்கு சுற்றி போட்டேன். நமக்கு அந்த ட்ரெடிஷ்னலான வழக்கெல்லாம் இருக்குது இல்லையா, நம்மளால் அதெல்லாம் இது பண்ணவே முடியாது. நிறைய மாறி 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 கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதில் என்னென்னா அந்த அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னாங்க. டெய்லி 1 ஹவருக்கு ஒன்ஸ் நாங்கள் அன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தோம். ஏதாவது ஒன்று, கலர் பென்சில், அப்புறம் இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ், இந்த இது அப்புறம் பொம்மைங்க, அம்மா விளையாடுறதுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தோம். பொறுமையாக உட்காந்து பிரிச்சுட்டு இருந்தது, ஒன்று விடலை. அதுவும் அந்த வந்து ஸ்லைடை சொருகினா சவுண்டு வரும்ல, அனிமல்ஸ்லாம் ரோர் பண்ணுற சவுண்டு, அதைத்தான் விரும்பி 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 வந்து பார்த்துட்டு இருந்தாப்புல. ஸோ தேங்க்ஸ் ஆகாஷ், சூப்பரான கிஃப்டெல்லாம் குழந்தைக்காக பார்த்து நீயும் ஸ்ரீயும் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்ஸ் ஸ்ரீமா. ஆகாஷ் ஸ்ரீ யாருன்னு தெரியணுமா? ஸ்ரீ யாருன்னா எங்கள் ஆகாஷோட ஒய்ஃபு.
அக்டோபர் மாதமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதம், எங்கள் ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அக்டோபர் மாதத்துல தான் ஷாமுக்கும் ஐஷுக்கும் டேட்டு அப்படியே 15-16 டேட்டில் ஒரே டேட்டில் வரும். அதே மந்த்லேயே எங்கள் ஹித்யா பாப்பாவுக்கும் பர்த்டே. ஸோ இன்னைக்கு அக்டோபர் 8 பாப்பாவோட பர்த்டே சூப்பராக முடிஞ்சுது. நல்லா அழகாக ஒரு கேக் வெட்டினோம். எல்லாத்தையும் வீடியோவாக போடுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் எங்கள் ஹித்யா பாப்பாவை ப்ளஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.